தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஷார்ஜா மர்கஸின் சார்பாக இன்றைய தினம் பெற்றோர்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பில் சகோதரர் ஆஜாமிதீன் உலவி அவர்களை நமது முன் உரையாற்ற அழைத்து வருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். قال الله تبارك وتعالى لا يغير الله قوما حتى يغيروا قال نبينا صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الإسلام ولكن أبواه ينصرانه يمجسانه كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. சர்வ புகழும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வந்த அனைவர்கள் மீதும் குறிப்பாக இந்த வாராந்திர வெள்ளிக்கிழமை என்று நடைபெறக்கூடிய அமர்வுக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபை நிறுவனட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனக்கு பெற்றோர்களும் குழந்தைகளும் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை படைத்து அவர்களுக்கு சந்ததியினர்களை பிள்ளைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தான். அதுபோல நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். சிலர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமல் விடம் செய்திருக்கின்றான். நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு குழந்தையாக இருந்துதான் பெரியவனாக ஆகினோம். அதான் நிதர்சன உண்மை. அவ்வாறு இருக்கும் பொழுது பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு மத்தியிலே எவ்வாறு நடக்க வேண்டும், பிள்ளைகள் நமக்கு எவ்வாறு நடக்க வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்திலே குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்திலே பிறக்கப்படக்கூடிய எந்த குழந்தையுமே இஸ்லாத்தின் பிறவில் தான் பிறக்கின்றது, முஸ்லீமாக தான் அது பிறக்கின்றது. வலாக்கின் அபவாஹு யுனஸ்ஸிரானிஹி, என்றாலும் அவருடைய பெற்றோர்கள் தான் அதற்கு அந்த பிள்ளைகளுக்கு மூல காரணமாக இருக்கின்றார்கள். அடுத்து எப்படி சொல்றாங்க, யுனஸ்ஸிரானிஹி மஜ்ஜிசானிஹி, அந்த பெற்றோர்களை பார்த்துதான் அந்த குழந்தை யூதனாகவும் கிறிஸ்தவனாகவும் இப்படி மாறுகின்றது அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்மளுடைய பிள்ளை சரியான முறையில் நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒழுங்கான முறையில் இருந்தால்தான் என்ன பண்ணும், அந்த பிள்ளையும் சீராக வளரும். நாம் இன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. நாம் ஏசி பேசிக்கொண்டு திட்டிக் கொண்டு இருப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளும் பெருசா என்ன பண்ணும், திட்டும். இதுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் பிறக்கின்ற 3 மாதங்களிலே அந்த குழந்தை நம்மளுடைய பெற்றோர்களுடைய செயல்பாடுகளை கவனித்து அது என்ன பண்ணுது, நம்ம தகப்பன் மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுது, செயல்படுது. சில குழந்தைகள் நாம் பார்த்துருப்போம், நாம் என்ன பண்ணுவோம், தொழுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணுவோம், நம்மள மாதிரியே தொழுவோம். அப்ப என்ன அதுக்கு என்ன போதிக்கப்படுது, நம்மளும் தொழுவோம் அப்படிங்கிறது அவங்களுடைய அறிவுல என்ன பண்ணுது, படுது. மாறாக நம்ம குடிகாரனா இருந்தோம்னா நம்ம குடிகாரனா இருந்து கொண்டு நம்மளுடைய மனைவியிடமும் நம்மளுடைய தாயிடமும் தம்முடைய தகப்பனிடமும் இப்படி சண்டையிட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம புள்ள பார்க்குது, நம்மளும் என்ன பண்ணோம், பெருசானா குடிக்கணும், நம்மளும் என்னது பெருசானா குடிக்கணும். நாம் பொய் பேசுவோம் என்று சொன்னால், உதாரணமாக கடனாளி நம்மளுடைய வீட்டை தேடி வந்திருப்பார் என்று சொன்னால் பிள்ளைகிட்ட என்ன பண்றோம், சொல்றோம் போய் நாளைக்கு வர சொல்லு, போய் நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் என்றால் சொன்னால் அவனும் என்ன பண்ணுவான், பெருசாகி போய் பேசுவான். சகோதரர்களே, நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில நம்மளுடைய செயல்பாடுகளை திருத்தி கொண்டு நாம் சரியான முறையில் இருப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளும் என்ன பண்ணும், சரியான முறையில் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்றோம், நம்மளுடைய பிள்ளைகளை திட்டுறோம், நம்மளுடைய பிள்ளைகளை திட்டுறோம், ஏசுறோம். என்ன பண்றோம், ஏன் பிறந்து ஒளிஞ்ச,
என் வகுத்துல ஏன் பிறந்து ஒளிஞ்ச என்றெல்லாம் திட்டுகின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்திருக்கிறாங்க. நான் எப்படி சொல்றாங்க, மல்லா இரஹம் சகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா, யார் சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவரே அல்ல என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேரப்பிள்ளையான ஹசன் ஹுசைனுல்லாஹ் அவர்கள் மீது பெரும் பாசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். மேலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய குழந்தையை என்ன பண்ணது முத்தமிட்டு கொஞ்சுவர்களாக இருந்தார்கள். பக்கத்தில் இருந்த அந்த உக்காசா என்ற அந்த சஹாபி கேட்கிறாரு, சொல்றாரு, அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, அல்லாஹ் எனக்கு 10 குழந்தைகளை அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான், எனக்கு வழங்கியிருந்தான், நான் எந்த குழந்தையுமே முத்தமிட்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த உலகத்திலே சிறியவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் மறுமையிலே இரக்கம் காட்ட மாட்டான். ஆக நம்மளுடைய பிள்ளைகள் மீது நம்ம என்ன பண்ணோம், இரக்கம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் சரியாக வேண்டும். அதே சமயத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை குத்தி காட்டக்கூடிய வேலையை வைத்துக் கொள்ளக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறு இழைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன பண்ணணும், அவரை அந்த மனிதரை பார்த்து என்ன பண்ணணும், எப்பா நீ இது மாதிரி தவறு இழைச்சிருக்க, இதை நீ சரி செய்து கொள், என்ன பண்ணு, இதை சரி செய்து கொள். மாறாக குத்தி காட்டோம் என்று சொன்னால் குத்தி காட்டியதனுடைய பாவத்திற்கும் நாம் ஆளாகின்றோம். அதற்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கின்றது. நாம் குத்தி காட்டுவதன் மூலமாக அந்த பிள்ளையும் திருந்த போவதும் கிடையாது. இந்த குத்தி காட்டுதல்ங்கிற என்ன பண்ணு, இந்த தீவினை விட்டும் நம்முடைய இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை பார்க்குறோம். பாத்தியா, பக்கத்து வீட்டில் பாத்தியா, அவன் எப்படி படிக்கிறான், எப்படி ஸ்கூல் போறான், எப்படி இருக்கான், எப்படி இருக்க, நீ என்ன எப்படி இருக்கிற, இப்படி என்று சொல்லும் என்றால் இப்ப என்ன பண்ணும், அவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணும், பிரச்சனையாகும். இவன் இது பண்றதுனால தானே நம்ம என்ன பண்றான், இது பண்றான். சகோதரர்களே, அப்படி சொல்லக்கூடாது. நீ நல்ல படி, நீ நல்ல முறையில் படித்து நல்ல என்ன பண்ண, நல்ல மார்க் எடு அப்படின்னு நாம் என்ன பண்ணோம், போதிக்க வேண்டும். இந்த குத்தி காட்டுதல்ங்கிறத மட்டும் என்ன பண்ணணும், தவிர்க்கணும். அதே சமயத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சிறுக்கான காரியங்களை என்ன பண்ணணும், அதில் ஏற்படக்கூடிய தீவினைகளை பற்றி நாம் என்ன பண்ணோம், மிக மிக மிகையான முறையில் வலியுறுத்தி சொல்லணும். ஏன்னா எல்லா நபிமார்களுமே தமது பிள்ளைகளுக்கு இந்த சிறுக்கான காரியங்களை பற்றி தான் மிக கண்டித்து, அது ஒரு மாபெரும் தீவினை, அது ஒரு மாபெரும் கொடும் பாவம் என ஒவ்வொரு நபிமார்களும் தமது பிள்ளைகளுக்கு போதித்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனுஷ மரண தருவாயில் இருக்கும் பொழுது தமது பிள்ளைகளை பார்த்து இன்று வாழக்கூடிய மனிதன் என்ன சொல்லுவான், தம்பி உனக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், வீடு அங்க வச்சிருக்கேன், இங்க வச்சிருக்கேன், வீடு அங்க கட்டியிருக்கேன், உன் கூட பிறந்த சகோதரிக்கு அவ்வளவு கொடு, உன் குழந்தை பிறந்த பெரிய அண்ணனுக்கு அவ்வளவு கொடு, இவ்வளவு கொடு என்று பெற்றோர் பிள்ளைக்கு இவ்வாறு உபதேசிப்பார்கள். ஆனால் செய்தினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண தருவாய் வந்த சமயத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூப். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அதாவது அவர் என்ன பண்ணாரு, யூதர்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க, என்னது அவங்க என்னது அதை வணங்கணும் இதை வணங்கணும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளுக்கு சொன்னதாக, அது அல்லாஹ் வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் எப்படி சொல்றான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூபுல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌத்து வந்த சமயத்திலே நீங்கள்லாம் ஆஜரா இருந்தீங்களா, நீங்களாம் இருந்தீங்களா? அவர்கள் அவருடைய பிள்ளைக்கு என்ன சொன்னாங்க, தம் பிள்ளைகளை அழைத்து, மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்க போகின்றீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம் வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அதுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவங்க சொன்னாங்க, என் அருமை தந்தையரே, உங்களுடைய தகப்பனாரின் கடவுளுமான உங்களுடைய தகப்பனாருடைய கடவுளான ஒரே கடவுளான அல்லாஹ் ஒருவனையே நாங்கள் என்ன பண்ணுவோம், வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் அனைவர்களும் கட்டுப்படுவோம், முஸ்லீம்களாக நாங்கள் இருப்போம் என யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அண்ணவர்களுக்கு என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படின்னா சிறுக்குடைய காரியங்களை பற்றி நபிமார்கள் தமது பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் எடுத்துக்கொள்வோம்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஐலுஹு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனுக்கு சொன்ன வேளையிலே வஹுவ யஐலுஹு, அவங்க என்ன பண்றாங்க, பல உபதேசங்களை அவருக்கு என்ன பண்றாங்க, என்ன அருமை மகனே, என்ன நீ அப்படி செய்யணுப்பா இப்படி செய்யணும் சொல்லிவிட்டு, அதுல முதலாவது ஸ்டெப்பாக சொல்லும் பொழுது யா புனைய லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு நீ என்ன பண்ணாத, இணை கற்பிக்காதே. முதல் விஷயம் என்னது, இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்கல் அலூமுன் அலீம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கின்றதே அது என்னது, ஒரு மாபெரும் பெரும் பாவமாக இருக்கின்றது. சகோதரர்களே, மேல் சொல்லி காட்டியது போல நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வீட்டிலே மௌலிது ஓதுவது, ஃபாத்தியா ஓதுவது, மௌலிது ஓதுவது, ஃபாத்தியா ஓதுவது, இப்படி பலதரப்பட்ட அனாச்சாரங்களை நம்முடைய குடும்பத்திலே நாம் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் செய்து வருவோம் என்று சொன்னால், நமது பிள்ளைகளும் நாளை செய்வதற்கு முக்கிய காரணமாக நாம் என்ன பண்றோம், ஆகிறோம். எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி முதலாவது கொலையான ஹாபில், அது என்னது, ஹாபில் காபிலுடைய அந்த பிரச்சனையில யார் கொலை செய்தார்களோ, இந்த உலகத்தில் எவெல்லாம் கொலை செய்கின்றானோ அந்த கொலை செய்வதனுடைய பங்கு அவருக்கும் போய் கிடைக்கும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்லி காட்டினார்களோ, அதுபோல நாம் ஒரு தீமையான காரியத்தை நமது வீட்டிலே, சிறுக்கான காரியத்தை நமது வீட்டிலே நாம் செய்வோம் என்று சொன்னால், சின்ன பிள்ளையாக பச்சிளம் குழந்தையாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுவார், நமது தகப்பனார் இதை முக்கியமாக செய்தார், நமது பாட்டனார் இதை முக்கியமாக செய்தார், அதை போய் விடுவதா? ஒருவர் நீங்க பாக்குற குடும்பத்துல என்னது, ஒருத்தர் என்ன பண்ணுதோம், பாபாவுக்கு ஃபாத்தியா ஓதக்கூடாதுன்னு பாரு, இன்னொருத்தர் நம்ம பாபாவே நம்ம தாத்தாவுக்கு ஓதி இருக்கிறாரு, நீ என்ன ஓதக்கூடாதுன்னு சொல்ற, நம்ம பாபா என்ன முட்டாளா, இப்படி பேசக்கூடிய நிலைமை. அப்ப என்ன ஆகுது, அங்க ஷிர்க்கு தன்னால முறையான முறையில் வளருது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் என்னது, தன்னால முறையில் என்ன பண்ணுது, உருவாகுது. அதை என்ன பண்ணும், முற்றிலுமாக என்ன பண்ணும், ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணணும், ஷிர்க்குடைய காரியங்களை பற்றி நாமும் ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளையும் செய்யாம என்ன பண்ணணும், வைக்கணும். அந்த ஷிர்க்குடைய சொல்லணும், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இது போல உள்ள வசனங்களை தமது பிள்ளைகளுக்கும் தமது மனைவிமார்களுக்கும் என்ன பண்ணணும், விஷயங்களை சொல்லிக்கொண்டே வரணும். அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை கற்பிக்காதீங்க. எப்படி ஒரு மரண தருவாயில கூட ஒரு நபி என்னது இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப நாம் இந்த ஷிர்க்குடைய காரியங்களை பற்றி நமது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், ஒரு காலம் வச்சிடாத, அவன் எங்க போறான், எந்த இதுல போய் போறான் வரான் அப்படின்ட்டு என்னது கவனிக்கணும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரிஆயத்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. ஒரு மனிதன், ஒரு ஆண் தனது குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரி, தமது பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொறுப்புதாரி. அப்படி இருக்கக்கூடியவன் தான் பிள்ளைகளை என்ன பண்ணணும், சிறு வயதிலிருந்தே தானும் திருந்தி என்ன பண்ணணும், தான் பிள்ளைகளும் சரியான முறையில் என்ன பண்ண வளர்க்கணும். நல்லது ஒரு உபதேசங்களை எப்படி நபிமார்கள் தமது பிள்ளைகளுக்கு எவ்வாறு உபதேசித்து வந்தார்களோ அப்படிப்பட்ட உபதேசங்களை என்ன பண்ணும், செய்து கொண்டு வரணும். அதே சமயத்தில் அடுத்ததாக பாருங்க, அதே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, யா புனைய அகீமிஸ் ஸலா, தொழுகையை நீ நிலையாட்டுவாயாக. எல்லா நபிமார்களும் தமது பிள்ளைகளுக்கு தமது குடும்பத்தார்களுக்கு, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்கள பத்தி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், கான யஅமுரு அஹ்லுஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்தார்களுக்கு தமது பிள்ளைகளுக்கு என்னது, தொழுகையை கொண்டு ஏவோர்களாக இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையுமே அப்படியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்றான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுமே தொழுகையை பற்றி, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என தமது பிள்ளைகளுக்கு சொல்வோர்களாக இருந்தார்கள். அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், தொழுவுபடி என்ன பண்ணணும், ஏவணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உமது பிள்ளைகளுக்கு தொழும்படி 7 வயதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, முரு பிஸ் ஸலாத்தி வஹும் பிஸ் சபஅ சினீன், அவர்கள் 7 வயதாக இருக்கும் பொழுது தொழுவும்படி நீங்க என்ன பண்ணுங்க, ஏவுங்க. 10 வயதாக அடையும் பொழுது தொழுவும்படி என்ன பண்ணுங்க, அடிங்க. நம்மளே தொழுவது இல்லையா, அப்புறம் எங்க பிள்ளைகளை தொழுவீங்க? சகோதரர்களே, தொழுகையை விடுவதனால் எவ்வளவு பெரிய குற்றங்கள் அப்படிங்கிறத தமது பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அதனுடைய தீவிரம் என்ன, அதில் செய்தால் நன்மைகள் என்ன,
அப்படின்னு என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? அடுத்ததாக அதே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தமது பிள்ளைக்கு சொன்னாங்க, வஅமுர் பில் மஅரூஃப். நீ தீய விஷயங்களை தமது பிள்ளைக்கு என்ன தனது மகனுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையான விஷயங்களை நீ என்ன பண்ணு, ஏவு. வன்ஹா அனில் முன்கர், தீமையான காரியத்தை விட்டு நீ தடு. வஸ்பிர் அலாமா அசாபக், வஸ்பிர் அலாமா அசாபக், உமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மீது நீ என்ன பண்ண, பொறுமையாக இரு. இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இவை அனைத்துமே ஒரு மாபெரும் உறுதிமிக்க ஒரு காரியமான விஷயம், அதை நீ என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைக்கு என்ன பண்ணாங்க, போதித்து கொண்டு வந்தார்கள். அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் நமது பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா? நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டில் திருடிட்டு வா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. அப்படியே திருடிட்டு வந்தாலும் பொய் சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் மனைவி மக்கள் நல்லபடியாக இருக்கணும், அவன் எந்த தொழில் செஞ்சா என்ன, எதை செஞ்சா என்ன, எப்படி செஞ்சா என்ன அப்படி என்றெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்துடைய பொருளை என்ன பண்றாங்க, எடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஹ் கஹ் துப்பு, இந்த ஜகாத்துடைய பொருள் உனக்கு ஹராமாக்கப்படல, ஹராமான்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றோம்? ஒரு ஹராமான வழியில பொருளாதாரத்தை ஈட்டிட்டு வந்துவிட்டேன்னு சொன்னால் பாராட்டுறோம், பாடுறா இவனு தான் இருக்கான், இவன் என்ன தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஒன்னும் உருப்படி இல்லாதவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோர்மார்கள். இவன் எந்த வழியில சம்பாதிச்சு வந்தாலும் 10 ரூபா கொண்டு வந்து கொடுக்கறான் அப்படின்னு பாராட்டக்கூடிய பெற்றோர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில எந்த ஒரு நபிமார்களும் தமது பிள்ளைகளை பாராட்டியவர்களாக இல்லை. ஒரு தவறை செய்வான் என்று சொன்னால் தமது பிள்ளை செய்தாலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், எனது மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை வெட்டுவேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, தமது பிள்ளைகளுக்கு நலவை நாடியவர்கள் நபிகள்மார்கள். அது மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும், நலவை நாடணும். எல்லா நபிமார்களும் தமது பிள்ளைகளுக்கு நலவையே நாடினார்கள். ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இறையச்சம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, தமது பிள்ளைகளுக்கு நலவை நாடியவர்கள் நபிமார்கள். அது மாதிரி நமது பிள்ளைகளுக்கும் நன்மையை, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும், நாமும் சொர்க்கம் பெறணும், நமது மனைவி மக்கள் பிள்ளைகளும் சொர்க்கம் பெறணும் அப்படின்னு சொல்லி நலவே நாடணும். இதுக்கு உதாரணமா எடுத்துக்கிறோம் என்று சொன்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவி மக்களை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி என்ன பண்றாங்க, கொண்டு போய் பாலைவனத்தில் கொண்டு போய் விடுறாங்க. இன்னைக்கு மக்காவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்றாங்க, விடுறாங்க. யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னைக்கு இவ்வளவு வசதிகளும் நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், வாரி வழங்கியிருக்கான். வாரி வழங்கியிருந்தாலும் நம்மளுடைய மனைவி மக்களுக்காக எவ்வளவு வியாபாரங்கள்ல கள்ளத்தனமும் கவனமும் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. ஆனாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இறங்கி அது பாலைவனமாக இருந்தாலும் பரவாயில்லை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, நாங்கள் கொண்டு போய் விடணும்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் தமது மனைவி மக்களை கொண்டு போய் விட்டாங்க. விட்டது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் என்ன பண்ணும், அவங்களுடைய குடும்பத்தாருடைய பிரச்சனை மனசுல என்ன பண்ணும், கவலை இருக்கும். அதே கவலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இருந்தது. விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மனைவி மக்களையும் திரும்பி பார்க்காதவர்களாக போறாங்க. அப்ப அந்த சமயத்துல அவர்களுடைய துணைவியார் யா இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது திரும்பி பார்க்கல. மறுபடியும் என்ன பண்றாங்க, கூப்பிடுறாங்க இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கல. பின்பு என்ன பண்றாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணுக்கு எட்டாத, அவருடைய பார்வைக்கு எட்டாத தூரத்துக்கு அப்பால் சென்று விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து துர்ரியத்தி பி வாதின் கைர தி ஸரஇன் வர்ஸுக்ஹு மினஸ் ஸமராத். இறைவா, எனது பிள்ளைகளை எந்த ஒரு புற்பூண்டும் முளையாத இந்த பூமியில நான் விட்டு வைத்து வந்திருக்கின்றேன். இவர்களுக்கு பல வகைகளிலிருந்தும் கனி வகைகளிலிருந்தும் ஆகாரமாக ரிசுக்காக இவர்களுக்கு நீ வழங்குவாயாக என என்ன பண்ணாங்க, பிரார்த்தித்தாங்க. சகோதரர்களே, மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட இந்த ஒரு பிரார்த்தனை செய்தாங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா
வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, எங்களது மனைவிமார்கள் என்றும் எங்களது பிள்ளைகள் என்றும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை தருவாயாக. மேலும் இரையச்சம் உள்ளவர்களுக்கு தலைவராக எங்களது பிள்ளைகளை நீங்கள் ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ட்ட வந்து பிரார்த்தித்தாங்க. சகோதரர்களே, அதேமாரி வந்து நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்கு என்ன பண்ணாங்க, உபதேசித்து வந்தாங்க. எப்படி? லா துஸாயிர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்சி ஃபில் அர்ஹிம் ஃபலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபഖூர். நீ பூமியிலே நடக்கும் பொழுது அகம்பாவம் கொண்டவனாக என் அருமை வாங்கினே. பூமியில நடக்கும் போது என்னது, ரொம்ப அகம்பாவம் பிடித்தவனாக, பெருமை அடித்தவனாக ரொம்ப என்ன பண்ணாத, நடக்காத. மாறா என்ன பண்ணுவான், அல்லாஹ் வந்து பெருமை அடித்து அகம்பாவம் கொள்பவர்களை அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், நேசிக்க மாட்டான். இப்படிப்பட்ட விஷயங்களை தான் பிள்ளைக்கு வந்து உபயோகிச்சிருக்குமாங்க, நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி வந்து சொல்லி காட்டுறாங்க, வக்ஸித் ஃபீ மஸீக வக்லுல் மின் சௌத்திக. நீ நடக்கும் பொழுது நடுத்தரமாக நீ நட. என்னது, நடக்கும்போது ஆவுன்னு என்ன பண்ணாத, பூமியில துள்ளிக்கிட்டு என்ன பண்ணாத, நடக்காத. அதே மாதிரி வந்து எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடாத. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம், தகப்பனாருக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னது, பெரும் சவுண்டாக தான் இருக்கும். நான் உனக்கு அவ்வளோ செலவுக்கு கொடுத்தேன், இவ்வளோ செலவுக்கு கொடுத்தேன், அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு பெரிய சவுண்டு. ஏன்னா நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மகன்கிட்ட இப்படிலாம் உபதேசம், நீங்க என்ன பண்ண, சத்தத்தை வந்து நீ என்ன பண்ண, தாழ்த்து. ஏன்னா இன்ன அன்கரல் சவுத்தி இல்லை சவுத்துல் ஹமீர், சத்தத்திலே ரொம்ப கேடுகட்ட ஒரு சத்தம் எதுனா கழுதையினுடைய சத்தம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, யா புனைய இன்னஹு யகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல் ஃபதகு ஃபி ஸஹ்ரத்தி அவ் ஃபி ஸமா அவ் ஃபில் அர்ல் யாத்தி பிஹல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். என் அருமை மகனே, நீ ஒரு கடுகளவேனும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடுகளவேனும் நீ நன்மை செய்து வருவாய் என்று சொன்னால், அதை எந்த மூலையில நீ செய்திருந்தாலும், வானத்தினுடைய பூமியினுடைய எந்த மூலையில நீ செய்திருந்தாலும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில அதை கொண்டு வருவான். நீ பாத்தியா, இன்னதை செஞ்சிருக்க, உலகத்தில் வாழும் பொழுது இன்னாருடைய மகன் இன்னாராக இருக்கக்கூடிய நீ இந்த அமல்களை நீ என்ன பண்ணிருக்க, செய்திருக்க, இதற்கு உண்டான கூலி அல்லாஹ் என்ன பண்ண உனக்கு கொடுப்பான். இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர், அல்லாஹ் மிக்க நுண்ணறிவாளனுமாக மிக்க சூழ்ந்த அறிபவனுமாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சகோதரர்களே, இந்த வரலாற்று மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுக்கான காரியங்களை சொல்றாங்க. சிறுக்கு செய்யாத, சத்தத்தை பூமியில் வாழும்போது சத்தம் போட்டு பேசாத, அதேமாரி வந்து நீ தொழுகையை நிலைநாட்டு, நன்மையான காரியங்களை சொல்லு, என்ன தீமையை தடு, நீ அகம்பாவம் கொண்டவனாக பெருமை அடித்தவனாக இருக்காத, அப்படியெல்லாம் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் என்ன பண்ணணும், போதித்து கொண்டே வர வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், வைதிப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன قال இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. அல்லாஹ் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து என்ன பண்றான், சில காரியங்களை வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்க வேண்டும் என நினைத்து அல்லாஹ் என்ன பண்றான், சோதிக்கிறான். சோதித்து விட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அந்த சோதனையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதம்மஹுன்ன எல்லாத்தையுமே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், நீ தான் என்னது, உலக மாந்தர்களுக்கெல்லாம், உலக மனிதர்களுக்கெல்லாம், இனிமேல் வரக்கூடிய உலக மாந்தர்களுக்கெல்லாம் நீ தான் தலைவர். உன்னை பார்த்து தான் என்ன பண்ணும், அனைவருமே பின்பற்றணும். நீ செய்யக்கூடிய செயல்பாடு தான் எல்லா மக்களும் பின்பற்றினாதான் என்கிட்ட சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாம் தலைவர் என்ற ஒரு பதவியை அல்லாஹ் என்ன பண்றான், கொடுக்குறான். அதே மாதிரி வந்து இப்படி கொடுத்த உடனே தான் மட்டும் பிழைத்தால் போதும் என நினைத்து விடாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ஓ மின் துர்ரியத்தி, இறைவா எனது பிள்ளைகளுக்கும் குர்ரா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்புல இருந்தோம் என்று சொன்னால், அடுத்ததாக அந்த வேலை வாய்ப்புல தான் பிள்ளைகளும் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், விருப்பப்படுறோம். அதே மாதிரி வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக மாந்தர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த பதவியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த பதவியை தான் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, விருப்பப்படுறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், லா யனாலு அஹதில் ஸாலிமீன், உமது பிள்ளைகள்ல யாரு அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு எமது வாக்குறுதி கடையை வந்து சென்றடையாது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான்.
இப்போ நாம் உலகத்தில் இந்த வாழக்கூடிய நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு தெரியும் என்று சொன்னால், நல்ல ஒரு காரியம் தெரியும் என்று சொன்னால், நமது பிள்ளைகளுக்கும் அதை என்ன பண்ணணும், கிடைக்க வேண்டும் என நம்ம என்ன பண்ணணும், ஆவல் கொள்ளணும். இஸ்லாமாக இருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற அந்த ஹிதாயத்து நமக்கு கிடைத்திருக்கு. நமது பிள்ளையும் என்ன பண்ணும், முஸ்லீமாக இருந்து மரணித்து அவன் என்ன பண்ணணும், அதாவது முஸ்லீமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், ஆவல் கொள்ளணும். அதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன பண்ணாங்க, ஆசை கொண்டாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், ஆசை கொள்ளணும். சகோதரர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சமயத்தில் நமது பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அவங்க ஒரு சில வயதுக்கு அப்பால் என்ன பண்ணாங்க, ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் என்ன பண்ணாங்க, வருவாங்க. அப்படி வரக்கூடிய அந்த வேலையில் பல பிரச்சனைகள் என்ன பண்ணும், வந்து அடையும். அப்படி பல பிரச்சனைகள் வந்து அடையக்கூடிய அந்த வேலையில் நமது பிள்ளைகளை திட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. எப்படி என்று சொன்னால், இதுக்கு உதாரணமாக யாரை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய ஜீவிக்கக்கூடிய காலத்தில் பொருளாதார பிரச்சனைங்கிறது தலைவிரிச்சு ஆடியது என்று நம்ம எல்லாம் அறிவோம். 7 ஆண்டு காலம் என்னது, பஞ்சம். 7 ஆண்டு காலம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணல, வழி இல்லை. முறை என்ன பண்ணுறாங்க, காசு எடுத்துகிட்டு போகிறாங்க, மிஸ்ர் தேசத்தில் போகிறாங்க, பிள்ளைங்கள்லாம் தானியங்களை வாங்கிட்டு வராங்க. அடுத்து போகிறாங்க, தானியங்களை வாங்கிட்டு வராங்க. அடுத்து போகும்போது காசு இல்லை இவங்கள்ட்ட. 3 முறையாக போகிறாங்க. அந்த வரலாற்று சம்பவம் நம்ம என்ன பண்ணுவோம், சூரா யூசுஃப்ல படிச்சிருப்போம். அப்படி படிச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போ உங்கள்கிட்ட காசு இல்லை, நீங்கள் என்னது இதாக இருக்காதீங்க, இப்படிலாம் என்ன பண்ணுறோம், உபதேசம் பண்ணுறோம். நம்மளுடைய பெற்றோர்களும் நம்ம என்ன பண்ணுறாங்க, நமக்கு என்ன பண்ணுறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், உபதேசங்கள் பண்ணணும். எப்படி சொல்கிறாங்க, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தமது பிள்ளைகளை பார்த்து, எனது அருமை பிள்ளைகளே, லா தை அசு ரோஹில்லா, இவ்வளோ பெரிய பஞ்சம் நமக்கு ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு என்ன ஆபத்து இருக்குது, சாப்பாட்டுக்கு ரொம்ப வழி பிரச்சனை எல்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையிலும் லா தை அசு ரோஹில்லா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த ரஹமத்தை விட்டு நீங்கள் நிராகரிசையற்றவர்களாக ஆகாதீர்கள். யார் நிராகரிசையற்றவா, காஃபிர் தான். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மறுத்து வாழக்கூடிய காஃபிரான மனிதன் தான் அவன் என்ன பண்ணுவான், நிராசையற்றவனாக ஆகுவான் என நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க, உபதேசிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையில் பல பிரச்சனைகளில் வரக்கூடிய அந்த சமயத்தில் நாம் என்ன பண்ணுவோம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உபதேசித்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் நம்ம என்ன பண்ணுவோம், செய்து கொண்டே வரணும் சகோதரர்களே. மேலும் சகோதரர்களே, இந்த குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தமாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாக மெயினாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. நாம் சரியாக இல்லை என்று சொன்னால் நமது பிள்ளைகள் என்ன பண்ணும், வழிகட்டவர்களாக ஆகிவிடுவாங்க. ஒவ்வொரு நபிமார்களுமே என்னது, தாம் பிள்ளைக்கு நலவை நாடினாங்க. அதுக்கு பின்பும் பிள்ளைக்கு கெட்டு போறதும் இருக்கு. யாரை போல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னது, அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, இந்த இஸ்லாத்தினுடைய பணியை என்ன பண்றாங்க, மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வராங்க. சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அந்த வேலையில இது மாதிரி அவங்க மக்கள் என்ன பண்றாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. 950 வருடம் ஏகத்துவத்தை சொல்லியும் மக்கள் என்ன பண்றாங்க, மறுக்கிறாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, சொல்றாங்க, இறைவா இரவு பகலுமாக எமது கூட்டத்தார்களை நான் அழைத்தேன். அவங்க என்ன பண்றாங்க, காதுகளை குத்தி கொண்டும் காதில் பஞ்சுகளை வைத்துக் கொண்டும் காதுகளை மூடிக்கொண்டும் என்ன பண்றாங்க, போய்கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பண்றான், நான் என்ன பண்றேன், வேதனையை கொடுக்க போறேன், எமக்கு முன்னால் என்ன பண்ண கப்பல்களை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இறங்கி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன பண்றாங்க, கப்பல்களை செய்யறாங்க. கப்பல்களை செய்து அல்லாஹ்வுடைய வேதனையும் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அல்லாஹ் என்ன பண்றான், பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு மாபெரும் ஒரு அதாபுக்கு உட்படுத்துறான். இப்படி அந்த உட்படுத்தக்கூடிய அந்த வேலையில அனைவர்களுமே என்ன பண்றாங்க, அலைகளிலும் வெள்ளத்திலும் சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே தமது மகனையும் பார்க்கின்றார்கள். பார்க்கும்போது சொல்றாங்க, எப்படியாவது தமது மகன் என்னது வெற்றி பெற்று விடுவானா அப்படிங்கிற ஒரு கவலை. நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய மகன்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மை சார்ந்து வாழக்கூடிய மனைவி மக்கள் நரகத்தின் பக்கம் போய் கொண்டு இருக்கிறாங்களே, அந்த கவலை நமக்கு வந்திருக்கா, நாம் சொல்றோமா, நினைச்சு பார்க்கணும் சகோதரர்களே. அவன் அதுக்கு பின்னாடி அவன் ஏத்துக்கல. யாசூம் நினைச்சப்ப அவன் என்ன சொன்னா,
யா புனைய இருக்கவும் மானா, எனது அருமை மகனே என்னுடன் வந்து ஏறிக்கொள்ளப்பா, என்னுடன் வந்து நீ என்ன பண்ணு, இஸ்லாத்துல சேர்ந்து கொள்ளு, மோமினாக சேர்ந்து கொள்ளு, மோமினாக இருந்து கொள்ளு அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், யாழ்சும்னி மினல் ஜபல், நான் என்ன பண்ணுவேன், மலையிலே நான் என்ன பண்ணுவேன் உதவி கொள்வேன், மலை என்று என்னை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னான். அவனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கல. இருந்தாலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவலை, எப்படியாவது தான் பெற்றெடுத்த மகன் நரகத்துக்கு செல்லாமல் எப்படியாவது சொர்க்கத்துக்கு சென்று விடுவானா என்ற ஒரு கவலை. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வருதா, நம்மளுடைய பிள்ளைகள் ஐவேளை தொழுகையை தொழ மாட்டேங்கிறானே, ஏன்னா தர்கா செருக்கு இந்த எந்த நேரம் பார்த்தாலும் டிவிலையும் ரிமோட்லையும் அழுத்தி கொண்டு இருக்கின்றானே, நாம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கின்றோமா? எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களோ, நீங்கள் ஒரு வெறுக்கத்தக்க காரியங்களை கண்கூடாக காண்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கையால் தடுங்கள், அதுக்கு சக்தி பெறாவிட்டால் நாவினால் தடுங்கள், அதுக்கு சக்தி பெறாவிட்டால் மனதால் வெறுங்கள் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்களே, அதுபோல நமது பிள்ளைகள் என்ன ஒரு வெறுக்கத்தக்க காரியத்தை செய்வார் என்று சொன்னால் என்றாவது நாம் கண்டிப்பது உண்டா? கண்டிக்க வேண்டும் சகோதரர். நமக்கு கீழே வந்து நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களும் என்ன இருக்கிறாங்க. இது சம்பந்தம் ஒரு மனிதன் தனது குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமது பிள்ளைகள் ஒரு தீமையான காரியங்களை செய்ய என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், கையால் தடுக்க வேண்டும். அல்லது என்றால் ஒரு பெரியவனா இருப்பான்னு சொன்னால் அவன்கிட்ட என்ன சொல்லணும், செய்யாதப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், நாவால் தடுக்க வேண்டும். அவ்வாறு பெரியவராக இருக்கக்கூடிய என்ன பண்ணும், அதுலயும் இது பண்ணலையா, மனதால் நீ என் புள்ளையே இல்லை அப்படி என்று எல்லாம் சொல்லி என்ன பண்ணணும், தீமையான காரியங்களை பிள்ளைகளுக்கு தடுக்க வேண்டும் பெரியவர்கள். இதை செய்யவில்லை என்று சொன்னால் ஈமான அந்த மனுஷனுக்கு இல்லை, அல்லாஹ்வும் மறுமையினாலையும் அவரும் நம்பல அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணணும், முடிவெடுக்க வேண்டும். சகோதரர்களே, நம்ம பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நமது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், நல்லதே நாடணும், நரகத்தை விட்டு காப்பாற்ற. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஓ ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, இன்னைக்கு அடுப்புக்கு எப்படி விறகுகளையும் கேஸுகளையும் எப்படி எரிபொருளாக வந்து நாம் இந்த உலகத்தில் வாழும்போது பயன்படுத்தி கொண்டு வருகின்றோமோ, அதுபோல மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், பயன்படுத்துவான். அலைஹா மலாயிகத்து கிலாலும் ஷிதாத், அந்த நரகத்திலே மலக்குகள் இருப்பாங்க, கடுமையான தோற்றமுடையவர்களாக கடுமையானவர்களாக இருப்பார்கள். லா யஸூன மா அமரல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் செய்வார்கள், அதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மாறு செய்யவே மாட்டார்கள். அது வாம் பிள்ளையா இருந்தாலும் சரி, யாங்க பிள்ளை, எந்த நபிமார்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நபிமார்களுடைய தகப்பன்மார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து மரணித்திருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது பாவிகளாக மரணித்திருப்பார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தண்டனை இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் நம்மளதான் என்னது, மனிதர்களை தான் எரிபொருளா அல்லாஹ் பயன்படுத்துவான் நரகத்துக்கு. அந்த வானவர்கள் சொன்னதை அப்ளை செய்வார்கள். அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டதை என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வன்மையாக கண்டிக்கின்றானே. நமது குடும்பத்தார்களுக்கு, நம்மை சார்ந்து வாழக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நபிமார்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யும்படி சொன்னார்களோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோமா என ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி இந்த நரகத்து விஷயமாக அதிகமான முறையில் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க. இந்த வசனங்கள், இந்த நரகத்தை பற்றி உண்டான வசனங்கள் வந்த சமயத்தில் முதலாவதாக ஒவ்வொரு கோத்திரத்தார்களும், தன்னை சார்ந்து வாழக்கூடிய ஒவ்வொரு கோத்திரத்தார்களும் அழைத்து நீங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ன சொல்றாங்க. இத்தக்கின்னா ஹாஷிமி கோத்திரத்தை அழைத்து நீங்க நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தை அழைத்து கொண்டு என்ன பண்றாங்க, நீங்க நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்க. கடைசியா தான் மகளை பார்த்து சொல்றாங்க, தான் பிள்ளையான என்னது தான் மகளை பார்த்து சொல்றாங்க, யா ஃபாத்திமா இத்தக்கின் நார், என் அருமை மகள் ஃபாத்திமாவே நீயும் நரகத்தை அஞ்சிக்கொள். இதை பற்றி நரகத்தை பற்றி உண்டான ஒரு எச்சரிக்கை தமது குடும்பத்தார்களும் தமது பிள்ளைகளுக்கும் எச்சரிக்கை விடணும். எல்லா நபிமார்களும் என்ன பண்ணிருக்காங்க, எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க.
என்ன தமது என்ன அதே நபி சுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற ஏனைய நபிமார்கள்லாம் என்ன நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய நான் அல்ல சொல்லியிருக்காங்க. தமது கூட்டத்தார்களுக்கும் சொல்லியிருக்காங்க, தமது பிள்ளைகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அன்று எந்த ஒரு தகப்பனும் எந்த ஒரு குழந்தையும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை விட்டும் யாருமே தப்ப இயலாது என்றெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையை, நரகத்தை பற்றி உண்டான எச்சரிக்கையை, கடுமையான அந்த தண்டனையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறி செய்து இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன பண்ணணும், அதிகமான முறையில் எச்சரிக்கை விடணும். சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தமது பிள்ளைகளுக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட செயல்பாடுகளை தமது பிள்ளைகளுக்கும் சொல்லி தாமும் அதை செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக நுழையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிரமிப்பு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.